Hello students, welcome to HIBA Max 12 Standard Business Max Chapter 10 Operation Research Lesson Exercise 10.1 fifth question in the video solve பண்ணலாம். இந்த question important question already question paperல கேட்டிருக்காங்க. So கவனமா பாருங்க. Find an initial basic feasible solution of the following problem. So feasible solution நம்ம கண்டுபிடிக்கணும் using northwest corner rule. So northwest corner rule use பண்ணி feasible solution என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒரு டேபிள் காலமும் கொடுத்திருக்காங்க சரிங்களா. So நமக்கு sources O1 O2 O3 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நமக்கு destination வந்து D1 D2 D3 D4 கொடுத்திருக்காங்க. supply வந்து 19 37 34 and demand வந்து 16 18 31 25. So இவ்வளவு இது கொடுத்துட்டு நமக்கு feasible solution கண்டுபிடிக்க சொல்றாங்க. Northwest corner rule use பண்ணி தான் நம்ம செய்யணும். So first வந்து நமக்கு கொடுத்திருக்க ப்ராப்ளம் வந்து பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து feasible solution வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு டோட்டல் சப்ளையும் டோட்டல் டிமாண்டும் ஈக்குவலாக நம்ம பார்க்கணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு டோட்டல் சப்ளை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். டோட்டல் சப்ளை வந்து 19 + 37 + 34 எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து 90 கிடைக்குது. டோட்டல் டிமாண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க 16 + 18 + 31 + 25 இது எல்லாம் ஆட் பண்ணும்போது எனக்கு 90 தான் கிடைக்குது. ஸோ டோட்டல் சப்ளையும் டோட்டல் டிமாண்டும் ஈக்குவலாக வந்திருக்கு. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் கிவன் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் எழுதிடலாமா. பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் தான் நம்ம ஃபீஸபிள் சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியும். பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் இனி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் அலோகேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொஷனில் கொடுத்த டேப்லோ காலமை நான் எடுத்து எழுதிருக்கேன். இப்போ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நார்த் வெஸ்ட் செல் இல்லைங்களா. நார்த் வெஸ்ட் ரூல் வந்து யூஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த் வெஸ்ட் ரூலோட டைரக்ஷன் பார்த்தோன்னா நார்த்து சவுத் ஈஸ்ட்டு இது வெஸ்ட். நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் தான் இந்த டயக்ராம் நம்ம இந்த செல்லுலேருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு செல்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இந்த செல்லோட சப்ளை வந்து 19 டிமாண்ட் வந்து 16. ஸோ கெப்பாசிட்டி வந்து 19 இருக்குது. 19 என்னால் தர முடியும். ஆனால் டிமாண்ட் வெறும் 16 தான் இருக்குது. 16 தான் லீஸ்ட்டு. ஸோ டிமாண்ட் என்னால் கொடுக்க முடியும் கரெக்டுங்களா. அப்போ இந்த கார்னரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 16 எழுதிட்டு இங்கே 16 - 16 0 19லேருந்து 16 சப்ளை பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் நமக்கு 3 இருக்கும் சரிங்களா. டிமாண்ட் என்னால் ஃபுல்லாக கொடுத்துட முடியும். ஸோ 19லேருந்து 16 கொடுத்துட்றேன். அதனால இது 0 ஆகிடும். டிமாண்டே இல்லை, எல்லாமே நான் கொடுத்துட்டேன் சரிங்களா. சப்ளையில் இன்னும் மிச்சம் 3 இருக்குது. அண்ட் டிமாண்ட் லோயஸ்ட்னா அது எழுதுங்க. சப்ளை லோயஸ்ட்னா சப்ளை லோயஸ்ட் எடுத்து எழுதுவோம் சரிங்களா. எது மினிமமோ அதை எடுத்து எழுதுவோம். நெக்ஸ்ட் அலோகேஷன் எழுதும் போது நமக்கு டிமாண்ட் இங்கே 0 ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த வேல்யூஸ் எடுத்துக்க கூடாது. இந்த காலம் நம்ம அப்படியே விட்டுருவோம். இந்த காலம் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடுவோம் சரிங்களா. டோட்டலாக இந்த காலத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு நம்ம இந்த D2லேருந்து மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அலோகேஷன் செகண்ட் அலோகேஷன் நான் டேப்லோ காலம் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். D2 D3 D4லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 6 2 7 9 1 4 7 5. இப்போ இங்கே சப்ளையில் வந்து நான் மாற்றி எழுத போகிறேன். என்னென்னா நான் 19 இருந்தது, 19ல் 16 கொடுத்துட்டு பேலன்ஸ் 3 தான் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிறதுல எந்த சேஞ்சுமே இல்லை, அதை அப்படியே எழுதலாம். இங்கே 18 இருக்குது, 31 இருக்குது, 25 இருக்குது. இப்போ அகெயின் நார்த் வெஸ்ட் ரூல். ஸோ சேம் ஃபஸ்ட்டு செல் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு செல்லில் எனக்கு சப்ளை 3 ஆனால் டிமாண்ட் 18. சப்ளை வந்து 3 தான் இருக்குது ஆனால் டிமாண்ட் 18 இருக்குது. ஸோ மொத்த சப்ளையும் நான் கொடுத்துட்டேன், 3யும் கொடுத்துட்டேன்னா எனக்கு 0 ஆகிடும். ஸோ இங்கே 3யை மென்ஷன் பண்ணிவிடுங்க. 18ல் என்னால் 3 தான் கொடுக்க முடியும். அப்போ 18ல் 3யை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு இன்னும் 15 வந்து டிமாண்டில் இருக்கும். புரியுதா எப்படி எடுக்கணும்ன்ட்டு. இப்போ சப்ளை தான் மினிமம், அதனால தான் இங்கே 3 எழுதியிருக்கோம். 3 - 3 0 ஆகிடும். 18 டிமாண்டு அதில் 3 சப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு இன்னும் 15 இது இருக்கும் சரிங்களா. இப்போ எங்கே 0 ஆயிருக்கு சப்ளை, இந்த ரோவை வந்து நான் நெக்ஸ்ட் இதில் எலிமினேட் பண்ணிடுவேன். இங்கே 0 ஆயிருக்கு பாருங்கள், இங்கே தான் 0 இருக்குது. அப்போது இந்த ரோவை நான் நெக்ஸ்ட்டு அலோகேஷனில் எழுத மாட்டேன். வெறும் இந்த 2 ரோ 3 காலம் மட்டும் இருக்கும், எழுதிக்கலாம். இங்கே 18 இருக்கிறதுல 15 மாற்றி எழுதிப்பேன். நம்மளோட டயக்ராம் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரோவை நாம் ரிமூவ் பண்ணிட்டோம், ஏன்னா 0 ஆயிடுச்சு இல்லையா. இப்போ பேலன்ஸ் நமக்கு 7 9 1 4 7 5 மட்டும்தான் இருக்குது. 18 வந்து 15 மாறிடும். பேலன்ஸ் இருக்கிறதுல எந்த சேஞ்சுமே இருக்காது. இங்கே 37 இங்கே
34. இப்போ again north west rule first cell தான் எடுக்கிறோம். இங்க 37 சப்ளை 37 பண்ண முடியும். டிமாண்ட் வெறும் 15 தான் இருக்கு. அப்போ என்னால் கண்டிப்பாக 15 சப்ளை பண்ணிட முடியும். ஸோ இங்கே 0 ஆகிடும். 15 நான் சப்ளை பண்ணுறேன். அப்போ 37லேருந்து 15 நான் மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணோன்னா மிச்சம் எனக்கு 22 வந்து இருக்கும். கரெக்டா? இப்போ எங்கே 0 ஆயிருக்கு? 15 டிமாண்டில் 0 ஆயிருக்கு. அப்போ இந்த D2 காலமை ஃபுல்லாக நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் D2 காலமே வராது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அலோகேஷனில் நமக்கு D3 D4 மட்டும்தான் இருக்கும். 9175. இங்கே 22 தான் பேலன்ஸ். 34 அப்படியே இருக்கும். 31 25. அகைன் நார்த் வெஸ்ட் ரூல் ஃபஸ்ட்டு செல்லு தான் எடுத்துக்கிறோம். சப்ளை 22 தான் தர முடியும். ஆனால் டிமாண்ட் 31 இருக்குது. ஸோ மொத்த சப்ளைன்னு கொடுத்துட்டோன்னா இது 0 ஆகிடும். இங்கே 22 மினிமம் எழுதிடலாம். 31ல் 22 சப்ளை கொடுத்துட்டோன்னா பேலன்ஸ் 9. ஸோ 9 டிமாண்ட் மிச்சம் இருக்கும். இப்போ எங்கே 0? ஃபஸ்ட்டு ரோ தான் 0. அப்போ இந்த ரோவை நான் மொத்தமாக எலிமினேட் பண்ணிடலாம். டோட்டலாக நான் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் எனக்கு வெறும் 75 மட்டும்தான் இருக்கும். இல்லைங்களா? இது 9 டிமாண்ட் வந்து 9ஆக மாறிடுச்சு. இது 25, இது 34. அகேன் நார்த் வெஸ்ட் ரூல் ஃபஸ்ட்டு செல் தான் எடுத்துக்கிறோம். டிமாண்ட் வெறும் 9 தான் இருக்குது. ஆனால் சப்ளை 34 இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்னால் இதை சப்ளை பண்ண முடியும். ஸோ 9 வந்து எனக்கு டிமாண்ட். 9 மைனஸ் 9 0. 34ல் 9 நான் மைனஸ் பண்ணணும். 25. இப்போது 0 எங்கே இருக்குது? இந்த காலம் நம்ம டோட்டலாக கேன்சல் பண்ணுறோம். நமக்கு வெறும் இந்த பாக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதான் ஃபைனல் அலோகேஷன். இப்போ லாஸ்ட்டாக நம்மளோட ஃபைனல் அலோகேஷன். ஃபைனல் அலோகேஷனில் எனக்கு O3 and D4 மட்டும் இருக்குது. 5. டிமாண்டும் 25 இருக்குது. சப்ளையும் 25 இருக்குது. நான் எழுதிக்கிறேன். சப்ளை டிமாண்ட் ரெண்டுமே 25ல் தான் இருக்குது. ஸோ 25 ரெண்டுமே என்னால் டிமாண்டை வந்து என்னால் கொடுக்க முடியும். ஸோ 25 இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம கண்டுபிடிச்ச எல்லா அலோகேஷனையும் ஒன்றா சேர்த்து எழுத போகிறோம். சரிங்களா? கொஷினில் இருக்கிற டேப்லோ காலம் அப்படியே ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு எங்கெல்லாம் நம்ம இங்கே மினிமம் எழுந்தோமோ அதை எழுதிக்கணும். 16, நெக்ஸ்ட்டு இங்கே 3, நெக்ஸ்ட்டு 15, நெக்ஸ்ட்டு 22, அடுத்தது 9, லாஸ்ட்டாக இங்கே 25. ஏன்னா நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கெடியூல் என்ன அப்படின்ட்டு எழுதிடலாம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எழுதிக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கெடியூல் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன். சரிங்களா? ஸோ 1 to 1, அப்புறம் 1 to 2, அப்புறம் 2லேருந்து 2, 2லேருந்து 3, அப்புறம் 3லேருந்து 3, 3லேருந்து 4. சரிங்களா? இதை எடுத்து எழுதிக்கலாம். நான் முதல்ல இதை எழுதிக்கிறேன். டைம் ஆகும். D2 1 to 2, again 2 to 2, 2லேருந்து 3, நெக்ஸ்ட்டு 3லேருந்து 3, 3லேருந்து 4. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கெடியூல் முடிச்சிட்டோம். அடுத்தது டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். இப்போ இந்த காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. 16 into 5 ப்ளஸ் 3 into 3 ப்ளஸ் 15 into 7 ப்ளஸ் 22 into 9 ப்ளஸ் 9 into 7 ப்ளஸ் 25 into 5. அதுக்கு தான் அதை தனியாக எடுத்து எழுதுறோம் இல்லையா? நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 16 into 5 ப்ளஸ் 3 into 3 ப்ளஸ் 15 into 7 ப்ளஸ் 22 into 9 ப்ளஸ் 9 into 7 ப்ளஸ் 25 into 5. இதெல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 80, 3 3s are 9, 105, அப்புறம் 198, 9 7s are 63, 25 into 5 125. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணும்போது ₹580 கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.